அக்டோபர் 20, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார், உங்களை சுமந்து செல்வார். May the Lord comfort you, embrace you and carry you. ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். ஐசாயா chapter 66 verse 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கஷ்ட காலத்திலும் துக்க சமயத்திலும் வியாதியின் மத்தியிலும் கடன் பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் துவண்டு போகின்ற சமயத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார். கர்த்தருடைய கிருபை உங்களை தேற்றுகிறது. கர்த்தருடைய ஆறுதல் உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். கர்த்தருடைய வசனம் உங்களை தேற்றும். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறார். As a mother comforts her child, so will I comfort you. My dear brothers and sisters, I will comfort a man as his mother comfort him, says the Lord. In our times of trouble, in the times of sorrow, the midst of illness, in midst of debt problems, in midst of our despair, in all our circumstances, the Lord our God loves us like a mother loves us. May God's grace bless you. May the comfort of the Lord rest upon your soul. The Lord's rod of rod will guide you. The word of God will guide you. The Holy Spirit, the Comforter, will choose you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றியறலும் அரவணைத்தரலும் அவர்களை சுமந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்தவர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாயாக தகப்பனாக இருந்து அவளை தேற்றி அவளை சுமந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோமாப்பா. எனக்கு ஒரு ஆறுதல் வேண்டுமே, எனக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு ஆறுதல் வேண்டுமே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரை தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாயாயிருந்து அவளை தேற்றி அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவளுக்கு நீர் ஆண்டவரை விடுதலை நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தங்களுடைய கஷ்டத்திலும் தங்களுடைய துக்க சமயத்திலும் வியாதியின் மத்தியிலும் அப்பா கடன் பிரச்சனையிலும் ஆண்டவரை துவண்டு போயிருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆதரவாக தேற்றவாளனாக இருந்த ஆண்டவரை அப்பா அவளை தேற்றி அவரை அனுமதித்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை நீர் அவளோடு கூட நீர் பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவளை தேற்றி அரவணைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அவர்களை ஆண்டவரை சுமந்து செல்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. உம்முடைய கிருபை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து அவளை தாய் தேற்றுவது போல அவளை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்பா. உடைய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக தந்து அவளை நீ தேற்றுவதற்காக அவளுக்கு நீடித்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவளை தேற்றுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்து அவருடைய ஆத்மாவை நீ தேற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தமக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை அதை மறக்க முடியாமல் ஆண்டவரை ஆறுதல் இல்லாமல் ஆண்டவரை அவருடைய ஆத்மாவில் ஆண்டவரை ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கும் போது ஆண்டவரை இந்த நாளில் அவர்களை நீ தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல அவருடைய ஆத்மாவை என் தேவனை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உடைய கோலும் உடைய தடியும் ஆண்டவரை உடைய பிள்ளைகளை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. நீர் அவர்களுக்கு ஆண்டவரை கோலாக தடியாக இருந்து ஆசீர்வாதத்தின் பலனாக இருந்தவர்களை தேற்றுவீராக.
உம்முடைய வார்த்தைகள் அவளை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகள் அவளோடு கூட இருந்து அவளை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் நீர் அவர்களோடு கூட இருப்பதை அவனை உணர்ந்தவர்களாக உம்முடைய தேர்தலை அவர்கள் ஆண்டவரை கண்டடையும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பலவீனங்களில் மத்தியிலே ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு உண்டாக்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ நீடி ஆயுள் நாட்களை உடைய பிள்ளைகளுக்கு தந்து அவளை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை அவர்கள் காணும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களுக்கு கிருபையை ஆறுதலை தேர்தலை நன்மைகளை கிருபைகளை தந்து இன்னும் அநேக ஆண்டவரை திருமண நாட்களை அவர்கள் காணும்படியாக அவளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.